பச்சை பயிறு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நாளே ஊற வச்சுட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டே கேட்டால் எங்கள் வீட்டில் யாருமே சுண்டல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி தோசையாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தோசை தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு ஃபஸ்ட் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதோட 2 கரண்டி தோசை மாவு, கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்தா பேட்ரு ரெடி ஆகிடும். இஞ்சி சட்னி தான் இதோட பர்ஃபெக்டான காம்பினேஷன். இது வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வரமிளகா, புளி, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். தோசை எப்படி சூப்பராக உங்கள் வீட்லேயும் யாராச்சும் பச்சை பயிறு சுண்டல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இஞ்சி சட்னியோடு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.